தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் விரிவாக்கம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு. திட்டத்தின் செயல்பாடு, உற்பத்தி திறன் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை. நெம்மேலி திட்டத்தின் குடிநீரை குடித்து பார்த்து ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் குடிநீர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். மு.க. ஸ்டாலின் பெயர் உள்ள நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்ட கல்வெட்டை ஒரு வாரத்தில் சீரமைக்காவிடில் போராட்டம். திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் சென்னையில் பேட்டி. டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்க்க தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக தகவல். வேறு ஒரு கட்சியை நடத்தி வரும் டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்ப்பது எப்படி சாத்தியமாகும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியதாக தகவல். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாராட்டு. 60 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளை அழைத்து ஆலோசனை கேட்கும் அரசு அமைந்துள்ளதாக புகழாரம். நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு 10 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும். தாவேக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழகத்தில் அனுமதியின்றி மேகதாது அணை கட்ட ஒரு செங்கல்லை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டம். தாவேகா மீதான குதிரை பேரம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் கட்சி பொதுவெளியில் பேசக்கூடாது என மாணிக்கம் தாக்கூர் எம்பி பேட்டி. தாவேகாவில் இணைபவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் என்று சொன்னோமா எனவும் கேள்வி. மதிமுகவினரை திமுக சின்னத்தில் நிற்க வைத்து தங்களுடன் சேர்த்துக் கொண்டதுதான் குதிரை பேரம் என வைகோ காட்டம். மதிமுக எம்எல்ஏ கம்பம் ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுக சின்னத்தில் போட்டியிட வைத்தது பெருச்சாலி பேரமா எனவும் கேள்வி. தாவேகா ஆட்சியில் குதிரை பேரம் நடப்பதை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தடுத்து நிறுத்த வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுப்பதை விட்டுவிட்டு ஆளுநரை வைத்து அரசியல் செய்து வருவதாகவும் விமர்சனம். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும்தான் அமைச்சராகினார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தனியார் பள்ளிகள் மீதான அக்கறையில் சிறிதளவேனும் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதிலும் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் முன்ஜாமீன் மனு. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிக்கு மாற்றம். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். விசாரணைக்கு ஆஜராகாத திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தகவல். விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ பிரவீன் மீது திருவனந்தபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு. 2022 தேவாலய ஆக்கிரமிப்பு மற்றும் மோதல் தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடவடிக்கை. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தூக்கு தண்டனையை எதிர்த்து மனு மீது 15ஆம் தேதி முதல் நாள்தோறும் விசாரணை. முதலில் சிபிஐ தரப்பு வழக்கறிஞரும் அடுத்ததாக குற்றவாளிகள் 9 பேரும் வாதங்களை முன்வைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. கோவையில் தொழிலதிபரான வீட்டில் 1000 சவரன் திருடு போனதாக பரபரப்பு புகார்.
மருமகனை அபய் செய்ததாக மாமனார் பகிரங்க குற்றச்சாட்டு. மதுரையில் ஸ்கின் கேர் சென்டர் உரிமையாளர் வீட்டில் கதவை உடைத்து 120 பவுன் தங்கம் 2 கிலோ வெள்ளி கொள்ளை. குடும்பத்துடன் செல்லூருக்கு சென்றிருந்த நேரத்தில் மர்ம நபர்கள் கைவரிசை, காவல்துறை தீவிர விசாரணை. இந்தோனேசியா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களுடன் சந்திப்பு. பரதநாட்டியம் ஆடிய கலைஞர்களை அசையாமல் நின்று கண்டுகளித்த பிரதமர். இந்தியாவின் இந்தோ பசிபிக் செயல் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியா பயணம். விமான நிலையத்தில் இந்தோனேஷியா அதிபர் பிரபவோ சுபியாந்து வரவேற்ற நிலையில் பெண்கள் நடனமாடி உற்சாகம். மகாராஷ்டிரா மாநிலத்தின் தொடர் மழையின் காரணமாக புனே பகுதியில் கான்கிரீட் தூண் சரிந்து விழுந்ததால் நிலச்சரிவு. சுரங்கப்பாதைக்கு மேலிருந்து தண்ணீர் கொட்டுவதும் மண் சரிந்தும் காணப்படுவதால் புனே இணைப்பு தேசிய நெடுஞ்சாலை மூடல். கொட்டி தீர்த்து வரும் தொடர் கனமழையால் மகாராஷ்டிரா மாநிலம் நாலசோபரா ரயில் நிலையத்தில் தேங்கிய மழைநீர். உள்ளத்தில் மூழ்கிய தண்டவாளத்தில் தண்ணீரை கிழித்தபடி சீறி பாய்ந்து சென்ற பயணிகள் ரயில். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக சடாரா மாவட்டத்தில் நிலச்சரிவு. மேதா மகாபலேஸ்வர் சாலையில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடலுக்கு கடந்த 1ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் 7 பேர் விழுந்து மாயமான சம்பவம். ஒருவர் மட்டும் மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 6 மீனவர்களை தேடும் பணி தீவிரம். ஈரானின் உச்ச தலைவர் கமேனிக்கு இறுதிச் சடங்கு நடந்து வரும் நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி. வரும் 9ஆம் தேதியன்று கமேனியின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் அமெரிக்கா ஒழிக, இஸ்ரேல் ஒழிக என மக்கள் முழக்கம். உக்ரைன் ரஷ்யா இடையே 1593வது நாளாக போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் மீது நடத்திய தாக்குதலில் 9 பேர் பலி. ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்திய போது போர் நீடித்து வருவதால் பதற்றம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நடந்தே சென்ற 116 வயது மூதாட்டியை சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதித்த திருப்பதி தேவஸ்தானம். 3500 படிகளில் நடந்தே வந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் மூதாட்டிக்கு தேவஸ்தானம் சார்பில் சிறப்பு வரவேற்பு. தமிழ்நாட்டில் 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம். அதிகபட்சமாக தொண்டியில் 105.26 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு.